யோசேப்புடைய வாழ்க்கையில மேன்மை பெற்றுக்கொள்ள அவனுக்குள்ள இருந்த ஒரு குணம், மூன்றாவது குணம் என்ன தெரியுங்களா? பொறுமையும் சகிப்புத்தன்மை அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன இருந்தது? பொறுமையும் சகிப்பு குணம் அவனுக்குள்ள இருந்தது. பொறுத்து கொண்டான். தன் பாடுகளை, வேதனைகள் என்ன செஞ்சான்? பொறுத்து கொண்டான். இப்ப நாம அப்படி இருக்கிறோமான்னு நம்ம நிதானிக்கணும். மேன்மை பெற்றுக்கொள்ள நாம நிதானிக்கணும். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா என்ன செஞ்சிடறோம்? ஜெபம் பண்ண மாட்டேன்றோம், ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டேன்றோம். ரொம்ப அதிக நெருக்கடி வந்தா சபைக்கே போக மாட்டோம். சபைக்கு போனா ஒன்றும் நடக்கல. உன் துன்பத்தின் மத்தியில நீ பொறுமையா இருக்கியா? சகித்து கொள்ளுகிறியா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு புத்தகத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சோதனையே நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா சோதனை வரும்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா அதை நீ சகித்துக்க, நீ பாக்கியவான அந்த பூமியில வாழ்ந்துருவ. அதுதான் மேன்மையான வாழ்க்கைக்கு அறிகுறி. யோசேப்பு மேன்மையான வாழ்க்கை பெற்றதற்கு பொறுமை அவனுக்குள்ள இருந்தது. சகித்து கொண்டான், எல்லாவற்றையும் சகித்தான். தன் சகோதரர் பண்ண கொடுமைகளை சகித்து கொண்டான். சிறைச்சாலையில விலங்கு போட்டு அவனை ஒடுக்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். சகித்து கொண்டான். பொறுமையோடு ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு இருந்தான். மேன்மையான வாழ்க்கை ஒரு நாள் வந்து சேர்ந்தது.